வணக்கம். இது ஹோஸ்ட் ஸ்பீக்கர். நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு. வாங்க. வணக்கம். ஆமா, இன்னைக்கு நாம பள்ளி பாட புத்தகம் வழியா பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கறதுன்னு கொஞ்சம் அலச போறோம். ஆமாங்க. நீங்க கொடுத்தது தமிழ்நாடு அரசோட 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம். அதுல நமது பூமி பாடம். இது ரொம்ப அடிப்படை தான். ஆனா பிரபஞ்சம், சூரிய குடும்பம்னு பெரிய விஷயங்களை சின்ன பசங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கிறது சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த பாடத்துல இருக்கிற முக்கிய கருத்துக்களை பார்க்கறது மட்டும் இல்ல, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அந்த கற்றல் நோக்கங்கள், அப்புறம் அந்த பாக்ஸ்ல வர்ற செய்திகள். ஆமா, அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டிகள். அதேதான். அப்புறம் சில இடத்துல ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்காங்க, அதையும் கவனிக்கணும். கேள்வி பதில் வடிவம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு தகவலை எப்படி சுவாரஸ்யமா எளிமையா கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? எடுத்த உடனே கற்றல் நோக்கங்கள்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களே. ஆமா, அதாவது மாணவர்கள் பேரண்டம், சூரிய குடும்பம், பூமி, இது மூணு பத்தியும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா முக்கிய நோக்கம். இது ஒரு மாதிரி பாடத்தோட இலக்குன்னு சொல்லலாம். புரியுது. நாம பேச போற விஷயங்கள் எல்லாம் இந்த நோக்கங்களை ஒட்டி தான் போகும் பாருங்க. சரி, முதல் கேள்வி, பூமி எப்படி உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய கேள்வி இல்லையா? 5ஆம் வகுப்புக்கு எப்படி விளக்குறாங்க? ரொம்ப எளிமையா ஒரு கதை சொல்ற மாதிரி, சுமார் 4.54 பில்லியன் வருஷம் முன்னாடி நடந்த பெருவெடிப்பு, அதாவது பிக் பேங்க பத்தி சொல்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாயுக்களும் துகள்களும், அதாவது பார்ட்டிகிள்ஸ். இங்க பாருங்க, துகள்கள் பக்கத்துல பார்ட்டிகிள்ஸ்னு ஆங்கிலத்திலயும் கொடுத்திருக்காங்க. ஆமா, கவனிச்சேன். ஏன் அப்படி? அது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை அந்த அறிவியல் சொற்களுக்கு பழக்கப்படுத்தவா இருக்கலாம், இல்லைன்னா துகள்கள்ங்கிறத விட பார்ட்டிகிள்ஸ்ங்கிற வார்த்தை புழக்கத்துல அதிகமா இருக்கிறதால பசங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கலாம். இருக்கலாம். சரி, அப்போ அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு? அதுங்கெல்லாம் சுழன்று ஒன்னா சேர்ந்து ஈர்ப்பு விசையால ஒரு சூடான பந்து மாதிரி பூமி உருவாகி அப்புறம் மெதுவா குளிர்ந்ததுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா பேரண்டம், யூனிவர்ஸ்னா என்ன? பேரண்டம்னா அது ஒரு எல்லையே இல்லாத மிகப்பெரிய இடம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பல பில்லியன் கணக்குல விண்மீன்கள் மண்டலங்கள், அதாவது கேலக்சிஸ், அதுக்குள்ள எண்ண முடியாத ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பில்லியன் கணக்குலயா? ஆமா, அதோட உண்மையான சைஸ் என்னன்னு இன்னும் யாருக்குமே தெரியாதான். ஒரு கேலக்சியோட படமும் கொடுத்திருக்காங்க, அந்த விஷாலத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க. ஓ, அப்படியா? அப்போ நம்ம சூரிய குடும்பம் அது இந்த பேரண்டத்துல ஒரு சின்ன தூசி மாதிரி தானா? கரெக்ட், மிகச்சரியா சொன்னீங்க. பேரண்டத்துல இருக்கிற கோடிக்கணக்கான கேலக்சியில ஒண்ணுதான் நம்ம பால்வழி விண்மீன் திரள் மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சி. மில்கி வே கேலக்சி. ஆமா, அதுக்குள்ளதான் நம்ம சூரியனும் அதை சுத்தி வர்ற 8 கோள்களும் இருக்கு, அதோட துணை கோள்களும் கூட. அந்த 8 கோள்களையும் வரிசையா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு வரைபடமும் இருக்குமே. ஆமா ஆமா, சூரியன்ல இருந்து வரிசையா புதன், மெர்க்குரி, அப்புறம் வெள்ளி, வீனஸ், மூணாவதா நம்ம பூமி எர்த், நாலாவதா செவ்வாய் மார்ஸ், சரி. அப்புறம் வியாழன், ஜூபிட்டர், சனி, சாட்டர்ன், யுரேனஸ், கடைசியா நெப்டியூன். நெப்டியூன் இந்த வரிசையை காட்டுற ஒரு படமும் இருக்கு, அது மனசுல பதிய வைக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்க அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டு செய்திகள் பத்தி சொன்னீங்க. அதுல கோள்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்காமே. ஆமா, அந்த பெட்டி செய்திகள் பாடத்துக்கு கொஞ்சம் கலர் சேர்க்குதுன்னு சொல்லலாம். அது சும்மா தகவல் மட்டும் இல்ல, சில முக்கியமான வகைப்படுத்தல், சில சிறப்பு அம்சங்களை சொல்றதுக்கு அதை பயன்படுத்துறாங்க. உதாரணமா? உதாரணத்துக்கு முதல் 4 கோள், அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், இதெல்லாம் உட்கோள்கள் அல்லது புவி நிகர்கோள்கள்னு சொல்றாங்க. அதாவது இன்னர் பிளானட்ஸ் அல்லது டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், பாறைகளால ஆனது. சரி, பாறைக்கோள்கள். ஆமா. அடுத்த 4 வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் வெளிக்கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் இல்லனா வாயுக்கோள்கள்னு சொல்றாங்க. அவுட்டர் பிளானட்ஸ், கேஸ் ஜெயண்ட்ஸ். ஓ, வாயுக்களால் ஆன பெரிய கோள்கள். அதேதான். அப்புறம் இன்னொன்னு, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல நிறைய சின்ன சின்ன பாறைகள் சுத்துது, அதுக்கு சிறுகோள் மண்டலம், அதாவது ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு பேரு. இதெல்லாம் ஒரு பெட்டி செய்தியில வருது. இது ஒரு நல்ல வகைப்படுத்தல். வேற என்ன சுவாரஸ்யமான விஷயம் அந்த பெட்டிகள்ல இருக்கு? இன்னொன்னு இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெள்ளியும் யுரேனஸும் மட்டும் மத்த கோள்கள் மாதிரி சுத்தாதான். எப்படி? மத்த கோள்கள் எல்லாம் மேற்கிலிருந்து கிழக்கா சுத்தும், கவுண்டர் கிளாக் வைஸ். ஆனா இந்த ரெண்டு மட்டும் கிழக்கிலிருந்து மேற்கா,
அதாவது கடிகார முள் சுத்துற மாதிரி கிளாக்வைஸ் சுத்துமா. ஓ, அப்படியா? இது வித்தியாசமா இருக்கே. ஆமா, இது ஒரு சூப்பர் எக்ஸ்ட்ரா தகவல் இல்லையா? அப்புறம் வெள்ளிக்கு புவியின் இறக்கை எர்த் ட்வின்னு ஒரு பேரே இருக்கான். என்ன, ஏறக்குறைய பூமி சைஸ்லயே இருக்குமா. அப்புறம் காலையிலயும் சாயங்காலமும் தெரியறதால விடிவெள்ளி அந்திவெள்ளின்னு சொல்றாங்க. மார்னிங் ஈவினிங் ஸ்டார். ஓ, செவ்வாய் சிவப்பா இருக்கிறதால செந்நிறக்கோள், ரெட் பிளானட். சனிக்கு அழகா வளையங்கள் இருக்கிறதால வளையங்களை கொண்ட கோள், ரிங்டு பிளானட். இந்த மாதிரி பட்டப்பெயர்களை சொல்றது பசங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க உதவும். நிச்சயமா. இந்த லிஸ்ட்ல நம்ம பூமி 3ஆவதா வருது. பூமிய மட்டும் ஏன் ஸ்பெஷலா உயிர் வாழ தகுதியான கோள்னு சொல்றாங்க? என்ன காரணம் கொடுத்திருக்காங்க? அதுக்கு 2 முக்கிய காரணம் சொல்றாங்க. ஒண்ணு சூரியன்ல இருந்து கரெக்டான தூரத்துல இருக்கு. ரொம்ப சூடும் இல்ல, ரொம்ப குளிரும் இல்ல. கோல்டிலாக்ஸ் ஜோன் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி. 2வது, உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையா தேவைப்படுற நிலம், நீர், காற்று, இது 3ம் இங்க இருக்கு. இதுதான் பூமியோட ஸ்பெஷாலிட்டி. அந்த தூரம் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல சுமார் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம்னு. இது அப்புறம் கேள்வியா கூட வருது மதிப்பீட்டு பகுதியில. ஓகே. பூமியோட இயக்கங்கள் பத்தியும் பேசுறாங்களே, தன்னைத்தானே சுத்துறது, சூரியனை சுத்துறதுன்னு. ஆமா, 2 முக்கியமான இயக்கங்கள். பூமி தன்னைத்தானே ஒரு அச்சுல சுத்துறது, தன் சுழற்சி, ரொட்டேஷன். அதுக்கு 24 மணி நேரம் ஆகும். இதனாலதான் பகலும் ராத்திரியும் வருது. சரி. அப்புறம் பூமி சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. இது பரிக்கிரமணம் அல்லது சுற்றுதல், ரெவல்யூஷன். இதுக்கு 365 கால நாள் ஆகும். இதுதான் ஒரு வருஷம். இது 2 ரொம்ப அடிப்படை. படத்தோட விளக்கியிருக்காங்களா? ஆமா, படத்தோடவே விளக்கியிருக்காங்க. ரொம்ப தெளிவா புரியும். சரி. இப்போ பூமிக்கு மேல வருவோம். தரைப்பரப்பு, கண்டங்கள், பெருங்கடல்கள் பத்தி என்ன சொல்றாங்க? எத்தனை கண்டங்கள்? பூமியோட மேற்பரப்புல இருக்கிற பெரிய நிலப்பரப்புக்கு கண்டம்னு பேரு. மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 7. என்னென்ன? ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, அப்புறம் ஆஸ்திரேலியா. உலக மேப்ல இதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதுல பெருசு சின்னது பத்தி ஏதாவது? அப்புறம் ஏதோ A1 A2ன்னு கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களே. ஆமா, ஆசியா தான் இருக்கிறதுலே பெரிய கண்டம். ஆஸ்திரேலியா மிக சின்ன கண்டம். அண்டார்டிகா முழுசும் பனியால மூடி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி A1னா ஆசியா, A2னா ஆப்பிரிக்கான மேப்ல குறிச்சிருக்காங்க, பசங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. நல்ல டெக்னிக். சரி, நிலம் போச்சு. அடுத்த தண்ணி, பெருங்கடல்கள். பூமியோட மேற்பரப்புல 71% தண்ணி தானே சொல்றாங்க. மீதி 29% தான் நிலம். 71%? ஆமா, அதுல 5 பெரிய பெருங்கடல்கள் இருக்கு. பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல். இதுகளையும் மேப்ல காட்டியிருக்காங்க. ஓகே. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க பாருங்க. அந்த 71% தண்ணியில 96.5% உப்பு தண்ணி, அதாவது சலைன் வாட்டர். இங்கேயும் அந்த இங்கிலீஷ் வார்த்தை வருது. ஆமா, சலைன் வாட்டர், பெருங்கடல் தண்ணி. ஆமா, மீதிய வெறும் 2.5% நல்ல தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர். அதுலயும் முக்கால்வாசி பனிக்கட்டியா உறைஞ்சு போயிருக்கு. அப்போ நாம குடிக்க, விவசாயம் செய்ய பயன்படுத்துற மாதிரி இருக்கிற தண்ணி 1%க்கும் கம்மியா. அப்படியா? இது ரொம்ப முக்கியமான தகவல். தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும்னு சொல்லாம சொல்லுது. கரெக்ட், அதுதான் அதோட நோக்கம். அப்புறம் இன்னொரு பெட்டி செய்தி இருக்கு, நிலத்தோற்றங்கள் பத்தி. ஆமா, என்ன அது? கண்டங்கள்ல வெறும் சமவெளி மட்டும் இல்ல, மலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள்னு பலவிதமான நிலத்தோற்றங்கள், லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பூமி மேல எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு காட்டுது. சரி. அதோட உலகத்திலேயே மிக ஆழமான இடம் எதுன்னு சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற மரியானா அகழி, மேரியானா ட்ரென்ச். சுமார் 11 கிலோமீட்டர் ஆழம், அதாவது 10,994 மீட்டர். 11 கிலோமீட்டர் ஆழமா? ஆமா, இங்க அகழிக்கு ட்ரென்ச்னு ஆங்கில வார்த்தையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்திய பெருங்கடல்ல ஆழமான இடம் ஜாவா அகழினும் ஜாவா ட்ரென்ச்னு ஒரு குறிப்பு இருக்கு. இந்த மாதிரி மிகப்பெரியது, மிக ஆழமானதுன்னு சொல்றது பாடத்தை சுவாரஸ்யமாக்குது. ஆமா, ஞாபகம் வச்சுக்கவும் சுலபமா இருக்கும். சரி, பாடத்தோட கடைசியில சில முக்கிய சொற்கள், கீவேர்ட்ஸ், மீள்பார்வை, ரீகேப், அப்புறம் மதிப்பீடு, இவாலுவேஷன் பகுதிகள் இருக்கு. அதெல்லாம் எதுக்கு? நாம அப்பப்போ பார்த்தோமே, பார்ட்டிகிள்ஸ், சலைன் வாட்டர், ட்ரென்ச் மாதிரி வார்த்தைகள், அதெல்லாம் கீவேர்ட்ஸ் பகுதியில தொகுத்து கொடுத்திருக்காங்க, புது வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக்க. ஓகே. மீள் பார்வைங்கிறது பாடத்துல படிச்ச முக்கிய விஷயங்களை, அதாவது பேரண்டம், சூரிய குடும்பம், பூமி, அதோட மேற்பரப்புன்னு ஒரு 2-3 வரியில டக்குன்னு ரிவைஸ் பண்ற மாதிரி. சரி, அது ரிவிஷனுக்கு உதவும்.
அப்போ மதிப்பீடு மதிப்பீடு பகுதிதான் அவங்க இந்த பெரிய பிரபஞ்சத்துல நம்ம எடை என்ன, நம்ம பூமி எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறத புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல முதல் படி. கஷ்டமான அறிவியல் விஷயங்களை கூட இந்த மாதிரி எளிமையான மொழி, படங்கள், பெட்டி செய்திகள் மூலமா சொல்லும்போது அது ஒரு பாரமா தெரியாது. ஆமா, ஆர்வமா கத்துக்க தோணும். அதுதான் முக்கியம். அறிவியலை ஒரு சுவாரஸ்யமான தேடலா பார்க்க வைக்கணும். சரி, இறுதியா ஒரு சிந்தனைக்கு, அந்த பாட புத்தகத்துல ஒரு செயல்பாடு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்களாமே, கோள்கள் படங்களை சேகரிச்சு ஒட்ட சொல்லி. ஆமா, அது பசங்களை ஈடுபடுத்த ஒரு நல்ல வழி. படங்களை தேடி வெட்டி ஒட்டும் போது அவங்களுக்கு இன்னும் நல்லா பதியும். அது நாம இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாமா? எப்படி? நீங்க ஏன் நேரடியா நாசா, ISRO மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி மையங்களோட வெப்சைட்டுக்கு போய் அங்க இந்த கோள்களோட லேட்டஸ்ட் படங்களை தேடி பார்க்க கூடாது? ஆஹா, அருமையான யோசனை. பாட புத்தகத்துல இருக்கிற சிம்பிளான வரைபடத்துக்கும் ஹபிள் டெலஸ்கோப் இல்ல ஜேம்ஸ் வெப் அனுப்புற நிஜமான படங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம சூரிய குடும்பம் இவ்ளோ பிரமிப்பா இருக்கு, நம்ம அறிவு எப்படி வளர்ந்துகிட்டே போகுதுன்னு அது நேரடியா உணர்த்தும். பாட புத்தகத்தை தாண்டி நிஜ உலக அறிவியலை தேடி போறது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். ஆமா, அந்த ஒரு தேடலுக்கான தூண்டலோட இந்த உரையாடலை நாம முடிச்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.